சரி, ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா அந்த அண்டு கண்டிஷன் போட்டது கரெக்டாக ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட்டர் than 315 போட்டிருக்கேன். அடுத்து வந்து காமா G7 ஓகே. ஸோ கரெக்டாக தான் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 17 போட்டேன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. இதே 18 போட்டால் ஒர்க் ஆகுது. 18 போட்டாலும் வராது, 90 போட்டால் மட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிவோட் டேபிள்ஸ். ஸோ பிவோட் டேபிள்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு நமக்கு டேபிள். இந்த டேபிள் நம்மக்கிட்ட இருக்குது. பிவோட் டேபிள்லாம் நம்ம வந்து இந்த விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அது அனலைஸ் பண்ணணும்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டா நமக்கு வந்து எப்படி வேணும்னா ஒரு டேட்டா. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ இந்த செட் ஆஃப் டேட்டாவை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். Ctrl+Alt+V வேல்யூஸ். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் நமக்கு வந்து லிஸ்ட் இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது, இதோட நேமு, டிபார்ட்மெண்ட், அடுத்து இது வந்து சேலரி, இது வந்து டேட் வந்து சம்டைம்ஸ் கன்வெர்ட் பண்ணால் அது கரெக்டாக வராது. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு ஜெண்டர், வந்து ஜாயின் டேட்னு வச்சுக்கலாம். இது வந்து ஜெண்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிவோட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். பிவோட் டேபிள்னா என்னென்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஜெண்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எத்தனை பேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து எவ்வளோ டோட்டல் இருக்குது, ஜெண்டர் வைஸ் எவ்வளோ இருக்குது, ஜாயின் டேட் வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கேட்டகரி யூஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து இப்போ எஸ்கியூஎல்லாம் நம்ம எழுதுவோம், கூறி எழுதி அந்த பர்டிகுலர் இதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுப்போம். அந்த மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம இது பண்ணணும்னா நம்ம வந்து பிவோட் டேபிள் யூஸ் பண்ணலாம். பிவோட் டேபிள்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்செர்ட்டில் போயிட்டு பிவோட் டேபிள்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சு கிளிக் பண்ணிட்டு நியூ ஒர்க் ஷீட்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிவோட் டேபிளாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது இன்னொரு சீட்டாக கொடுத்தனால நமக்கு சீட் 8ல் வந்துருக்கு. இப்போ இதில் நமக்கு என்ன காலம் இருக்குது, நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேலரி இருக்குது, ஜாயின் டேட் இருக்குது, ஜெண்டர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதை வச்சு நம்ம காட்ட போகிறோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ டிபார்ட்மெண்ட்டு கிளிக் பண்ணிட்டு சேலரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சம் ஆயிருக்கு அப்படிங்கிறது, எவ்வளோ இது வந்திருக்கு, டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம இது வந்து நார்மலாக இப்படி பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கீழே வந்து நமக்கு ரோ லேபிள்ஸ் வேல்யூஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு கீழே போட்டுக்கிறேன், அதுக்கான சேலரியை வந்து இங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னா அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இப்போ நான் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அடுத்து வந்து இது கீழே ஜெண்டர் வைஸ் நான் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜெண்டர் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஃபீமேல் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க, மேல் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து ஐடியில் மேல் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் ஃபீமேல் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே நான் வந்து இன்னும் நமக்கு வேறு என்ன இருக்குது, ஜாயின் டேட் இருக்குது. ஸோ அதை வச்சு காட்டணும், இல்லை நேம் வச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப நீங்கள் நேமை கொண்டு வந்து இருந்துட்டிங்கன்னா அந்த பர்சன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃபீமேலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தெரியும். டேட்டா நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எடுத்துக்கலாம், குரூப் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக அதில் செக்ரிகேட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஆர்டரை மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். நேம் மாற்றினா நமக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் நான் சொல்கிறேன் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். மெயினாக நீங்கள் மெயின் எதை வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஜெண்டரை வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.